வெல்கம் பேக் டு இன் தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இப்போ ரீசெண்டாக Zemic அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருந்து ஒரு வார்ட்ரோப் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 946, அதாவது 1000க்கு கீழே வந்து இந்த வார்ட்ரோப் வந்து வாங்கினேன். ஸோ இந்த வார்ட்ரோப் வந்து எப்படி இருக்குது, ஸோ இது யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இதோட பெட்டரான வார்ட்ரோப் வந்து அமேசானில் என்னென்ன இருக்குது, ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கும் என்னென்ன வார்ட்ரோப்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வாங்கினது எப்படி இருந்துச்சு, ஸோ இதில் இருக்க அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நீங்கள் இந்த வார்ட்ரோப் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நான் வாங்கின வார்ட்ரோபே இருக்கட்டும், இல்லை இதோட பெட்டரான வார்ட்ரோப் வந்து அமேசானில் இருந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நான் வாங்கின வார்ட்ரோப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் வாங்கின வார்ட்ரோப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி Zemic அப்படிங்கிற ஒரு பிராண்டோட ஒரு வார்ட்ரோப். ஸோ இது ஒரு 946 தான் இருக்குது அமேசானில், ஒரு 1000க்குள்ளே தான் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எப்போவுமே இருக்குது. ஸோ இந்த வார்ட்ரோப் வந்து ஒரு 6 லேயர்ஸ், அதாவது 6 ரேக் வச்ச வார்ட்ரோப். இந்த வார்ட்ரோப்புங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து நார்மலாக ஒரு கப்போர்ட். ஸோ நான் வாங்கின அந்த வார்ட்ரோப் வந்து ஃபுல்லும் கொலாப்சிபிள். ஸோ அமேசானில் பார்த்தீங்கன்னா இப்போ கொலாப்சிபிள் வார்ட்ரோப் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. ஏன்னா நீங்கள் அதை வந்து வேறு இடத்துக்கு உங்களோட ஒர்க் ஸ்பேஸையோ இல்லை உங்களோட ஹோமை ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அதை கொலாப்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதாவது இது அசம்பிள் பண்ணுறதுக்கும் ஈஸி, அதே இது டிஸ்அசம்பிள் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸி. எனக்கு ஒரு சின்ன பாக்ஸில் தான் வந்துருந்துச்சு. நான் சந்தேகப்பட்டேன், என்னடா இவ்வளோ பெரிய வார்ட்ரோப் வந்து ஒரு சின்ன பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்களே அப்படின்ட்டு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கொலாப்சிபிள், எல்லாத்தையுமே நீங்கள் மாட்டுறது மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு நல்ல ஒரு வார்ட்ரோப். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பேச்சுலராக இருக்கிறீங்க, ஒரு ஹாஸ்டலில் இருக்கிறீங்க, அடுத்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு டெம்ப்ரரியாக ஒரு இடத்துல இருக்கிறீங்க, இல்லை ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, அடிக்கடி வெளியே ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கும்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் இதோட அட்வான்டேஜஸ். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் என்ன இருக்கும்னா, ஒரு 6 லேயர்ஸ் உள்ள, அதாவது 6 ரேக் உள்ள வார்ட்போர்ட் தான் இது. ஸோ இந்த வார்ட்போர்டோட லெங்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 58 சென்டிமீட்டர், அதாவது 2 அடி கிட்ட வருது. இன்னும் அதோட விட்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 28 சென்டிமீட்டர் வருது, 1 அடி கிட்ட வருது. ஸோ ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 109 சென்டிமீட்டர், கிட்டத்தட்ட 3.5 அடி ஹைட்டு. ஸோ உங்களோட கிளாரிஃபிகேஷனுக்காக இதை நான் சொல்கிறேன். ஸோ இது எவ்வளோ ஹைட் இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 அடி ஹைட் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம அசம்பிள் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் டோட்டலாக வந்து கொடுத்துருக்கிற எல்லா மெட்டீரியலுமே பிளாஸ்டிக். குவாலிட்டியை வந்து நம்ம குறை சொல்கிறது மாதிரி இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது 1000 கீழே தான் வாங்குகிறோம். ஸோ அதனால் இந்த 1000க்கு என்ன கொடுக்கணுமோ அதை தான் கொடுப்பாங்களே தவிர நம்ம வந்து அதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் 1000க்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வார்ட்ரோப், அதாவது இந்த ரேக்கை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்காக ஒரு கவரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம், ஏன்னா ஒரு டஸ்ட்டுமே உள்ளே போகாமல் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க, எப்படி அசம்பிள் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதை பாருங்கள். ஸோ அப்புறம் நம்ம வந்து இதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மொத்தம் இதில் வந்து ஒரு 14 லாங் பைப் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு மீடியம் பைப்பில் வந்து 24 கொடுத்துருப்பாங்க. பிளாஸ்டிக் கனெக்டர்ஸ் வந்து ஒரு 14 கொடுத்துருப்பாங்க. திருப்ப இன்டர்லேயர் கிளாத் வந்து ஒரு 6 நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபுல் சைஸ் ஃபேப்ரிக், அதாவது அதை மூடக்கூடிய அந்த கவர் வந்து 1 கொடுத்துருக்குறாங்க. இதுதான் இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த பாக்ஸில் இருக்கிற இந்த 5ஐயுமே நம்ம அசம்பிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வார்ட்ரோப் வந்து ரெடி ஆகும். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம், எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு அந்த 4 சைடு இருக்கிற அந்த பைப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ 2 சின்ன பைப், 2 பெரிய பைப்பை வந்து நீங்கள் வந்து எதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அவங்க ஒரு 2 கனெக்டர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 6 ரேக்கையும் நீங்கள் ரெடி பண்ண அப்புறம் ஸோ இந்த 6 ரேக்கில் இருக்கிற அந்த இன்டர் கனெக்டட் பைப்பை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் இதை வந்து அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ இதை அசம்பிள் பண்ணி முடிஞ்சப்புறம் மேலே இருக்கிற அந்த கிளாத்தை வந்து அப்படியே மேலே 2 ஜிப்பு இருக்கும், அந்த ஜிப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே மேலே இருந்து போட்டுடலாம். ஸோ இவ்வளோ தான் உங்களோட வார்ட்ரோப் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இப்போ இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த ரேக்குக்குள்ளே இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ், ஸோ அந்த இன்டர் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து, ஸோ இந்த செல்ஃபில் வந்து எந்த ஒரு பிளாஸ்டிக்குமே கிடையாது. ஒரு நார்மலான கிளாத்தில் தான் 2 கனெக்டர்ஸையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, 2 பைப்பையும். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு தொட்டில் மாதிரி அப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்டடியான ஒரு பாட்டிலோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டையும் நீங்கள் வைக்க முடியாது. கிளாத் மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் பாட்டில் கூட வச்சுக்கலாம். நான் வைக்க நேரம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்கள் பாட்டிலெலாம் கரெக்டாக வைக்கணும். ஏன்னா லைட்டாக நீங்கள் தட்டுப்பட்டாலும் அந்த பாட்டில் வந்து
உள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஏன்னா கரெக்டாக அந்த ஸ்டெடியாக இருக்காது. ஏன்னா அதுவே வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகி தான் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு ஸ்டெடியான சர்ஃபேஸ் கிடையாது. ஸோ பாட்டில்லாம் வச்சிங்க அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ கிச்சன் பர்பஸுக்காக நீங்கள் வாங்குறீங்க, கிச்சன் ரேக்காக நீங்கள் இதை வாங்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து இதை வாங்காதுங்க. ஸோ இது உங்களுக்கு பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. சப்போஸ் எமர்ஜென்சியாக இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கணும் அப்படின்னா மட்டும் அதை வாங்குங்க. ஸோ இது வந்து கிளாத் வைக்கிறதுக்கு, இந்த ஷூ வைக்கிறதுக்கு, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன கேட்ஜெட்ஸ் எதையாவது வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு மட்டும் இது யூஸ் ஆகும். ஸோ இது இந்த நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற கமோடிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட க்ரோசரி ஐட்டம்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகாது. இன்னும் நிறைய வெயிட் உள்ள பொருட்களையும் அதில் வைக்க முடியாது. ஏன்னா அது வந்து கிளாத்தில் தான் மேடாக இருக்குது. ஸோ அந்த கிளாத் வந்து டியர் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இந்த கிச்சனுக்காக வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வேறு அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ கூட ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட வேண்டியதாக இருக்கும். ஒரு 2000 அந்த ரேஞ்சிலலாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இது எல்லாமே உங்களோட நீடை பொறுத்தது தான். ஸோ உங்களுக்கு இது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கலாம். ஸோ ஓகேயா இருக்குது. நான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன், இல்லை ஒஸ்ட்டாக இருக்குன்னு அப்படி சொல்ல மாட்டேன். ஸோ ஓகேயா இருக்குது. உங்களோட நீடுக்கு இது ஓகேயா இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது கிளாத்ஸ்லாம் வைக்கிறதுக்கு உண்மையிலே ஒரு பெஸ்ட்டான ஒரு இதாக தான் இருக்குது இந்த பட்ஜெட்டில். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இது ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் ரிஜு ஃபாரின் தமிழ்.